கட்டளைகளை கூட்டி சேர்த்தால் கடைசி அன்பின் விருந்து பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம ஊழியர்கள் தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை ஜாய் டிவியில் 30/5/2026 5வது சனிக்கிழமை நடக்கிறது. 9:30 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்கும். முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, அடுத்த அறிவிப்பு ஒளிவுமலை இரவு ஜெபம். பாஸ்டர் அருண்தாஸ் ஏனோக் அவர்கள் 15ஆம் தேதி இந்த மே மாதத்தில் வச்சிருக்கிறாங்க. நோட்டீஸ் எல்லாரும் வாங்கிட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக எல்லாரும் சொத்தரிப்போம். ஜாய் டிவி டைரக்ட் ஒளிபரப்பு, அதாவது லைவ் ஒளிபரப்பு ஊழியர் கூடுகைக்காக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம். அதுபோல ஆணி அம்மாவுக்காக நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபிக்கணும். ஆணியேஸ்வர அம்மா அவங்க ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கு நல்ல சுகபலன் கொடுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபணுமா? எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆண்டவரே ஆணியேஸ்வர அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல சுகத்தோடு இன்னும் ஊழியர்களை ஆண்டவரை அதிகமாக செய்யணும். குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளுக்கு நற்காரியங்கள் நடக்கணும். ஆண்டவரே சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். தடைகள் வேணும். ஆண்டவரே கர்த்தாவே ஊழியத்தில் இன்னும் மேலும் மேலும் எல்லா மாவட்டத்திலையும் பயன்படுத்தணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அதுபோல நம்முடைய ஐக்கியத்தினுடைய பாஸ்டர் ஆலிவர் அலோசியஸ் ஆலிவர் வக்கீல் ராணியம்மா கூட நம்ம பொறுப்பில் நம்முடைய வக்கீல் டீமில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப முடியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க. எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அலோசியஸ் பாஸ்டருக்காக அவங்க நல்ல சுகப்படும்படியாக எல்லாரும் ஒரு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அலோசியஸ் பாஸ்டருக்காக, ஆண்டவரே இந்த வக்கீல் டீமுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, மகிமையை நடத்துங்க. தேவன் தொடர்ந்து ஆண்டவரே அவர்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு காரியம், ஐயா இன்னைக்கு யோசேப்பை பற்றி பேசினாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு யோசேப்பு முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. யோசேப்பு தான் முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர் முதலமைச்சராக வந்திருக்காரு. அவரு எப்படி ஆனாலும் தெரியாது. ஆனால் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும்னு தேவன் சொல்லுது. அவர் அதிகாரிகளை தேவன் ஏற்படுத்துகிறார். ஒருவேளை தேவன் அவரை மாற்றி எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யும்படியா தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படி எல்லா காரணம் உயர்த்தி ஆண்டவரே இந்த யோசேப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யட்டும். நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு அவரை ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆனால் அவருடைய உள்ளம் உம்மால் படப்படணும். எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணணும்னு சொன்னீரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் முதல் யோசேப்பு, முதல் கிறிஸ்தவர், முதல் ஆண்டவரே சிறுபான்மை மனிதனை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா ஊழியத்துக்கும் உதவியாய் கர்த்தர் மாற்றி தரணும். தேவன் அற்புதம் செய்யணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நம்முடைய தாமோதரன் ஐயா கையில் கொடுக்குறேன். இந்த இதுக்கு ஆர்கனைசர் கோஆர்டினேட்டர் அவர் தான். 10 ஐக்கியத்தில் அவர் பொறுப்பில் இருக்கிறாரு. எங்கள் ஐக்கியத்திலையும் அவர் தென் சென்னை ஐக்கியத்தில் பொறுப்பில் இருக்கிறாரு. சலிக்காமல் செய்வார். 68 வயசு, 70 வயசு, 70 வயசு. எங்கள் கூட கன்னியாகுமரி வரைக்கும் வருவார். இரவு பகலையும் கூட வாகனத்திலே வர்றாரு. ரொம்ப நல்ல தேவ ஊழியர். 3 பிள்ளையும் ஊழியத்துக்கு வளர்த்துருக்கிறார். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஊழியத்துக்கு கொடுங்க, அவரை போல செய்யுங்க. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் சில காரியங்கள் சிறிது தாமதத்துக்கு மன்னித்துக் கொள்ளும். ஏனென்றால் ஆகாரத்தை தூள் நேரம் மக்கள் இதுக்கு போயிட்டாரு. அகலம் ஓடணுன்னா அகலத்தில் அதனால அதுக்கு பண்ணிக்கும். ஐயா ஒரு டைமில் தான் இருந்தார். டைமில் முடிச்சிடலன்னு கை காட்டிகிட்டே இருந்தோம். சிக்னல் சரியாக ஓடல, கிரீன் சிக்னல் வரல. அதனால் நாளிலே சரியான நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி நான் எந்த ஐக்கியத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கலாம்.
எத்தனையோ வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க, எத்தனை ஐக்கிட்டு பாருங்க, ஏதோ ஒன்று பொருளாளரா இல்லை செயலாளரா இல்லை கோஆர்டினேட்டரா எதுவுமே கிடையாது. ஆனால் ஆசீர்வாதத்தோட ஒரு அன்பின் நிமித்தமாக போய் ஊழியத்தின் நிமித்தமாக போகணுமே தவிர பதவியோ எந்த ஒரு இதுக்கும் இந்த தாமோர் இவர் சொல்ல பார்த்தீங்களா, இந்த விஜய் தமிழகத்தினுடைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெருமையை நம்ம தான் பெற்றுக்கிறோம். அது மாதிரி ஐயா வந்து சொன்ன மாதிரி நான் எந்த பொறுப்பும் எந்த ஐக்கியத்திலும் எந்த கிடையவே கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் நான் முடிக்கணும். என்னால் வந்தேன்னா டைமுக்கு டைம் முடிச்சிடணும். ஏன்னா அந்த நேரத்தில் முடிச்சது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தெரியும். நானும் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அவர் 69 67 சொல்லிட்டு. அதனால் எல்லாரும் ஒரு இது இருக்குது. ஆனால் காலதாமதம் சில நேரத்தில் ஸ்பீட் பிரேக் வரலாம், டிராஃபிக் வரலாம், ரூட்டு மாறி போயிடலாம், அது மாதிரிலாம் சிலலாம் இருக்குது. இந்த நாளிலும் பீலா நீதிமான் அவர்கள் வந்து ஒரு 5 நிமிடங்கள் உள்ள முடிக்கணும். அவங்க நிறைய நேரம் கேட்டாங்க. அவர்கள் நாளில் ஜெபித்து அவருடைய நினைவை கர்த்தர் உடைய மன விருப்பத்தின்படி தந்தள்ளி கர்த்தர் அவருடைய ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பசியாக தான் இருக்கீங்க, எல்லாம் இன்னும் பேசுறீங்க. இவ்வளவு நேரமா நம்ம நல்ல செய்தியும் கேட்டிருக்கிறோம். போகும்போது வெற்றி நிச்சயத்தோட போங்க, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நானும் சொல்றேன், வெற்றி நமக்கு தான். எங்க எதுக்கு எதுக்கு வெற்றி? பரலோகம் போறதுக்கு. அதான் வெற்றி நிச்சயம். நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போய் கான்ஃபிடன்ஸ் பரலோகத்துக்கு போறதுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எல்லாரும் வயசை பற்றி சொன்னாங்க. நான் என் தம்பியை பற்றி நான் 71 வயசு. ஆனால் நான் வந்து ஏஎஃப்டியில் தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. இந்த சர்ச்சனை வந்து பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்தது, 77 எனக்கு கல்யாணம். அப்போ பாஸ்டர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். நானும் அவரும் மட்டும் தலைமை சபையிலேருந்து பாஸ்டர் செல்லுதர பாஸ்டர் இருந்தாங்க, இப்போ மறைச்சு போயிட்டாங்க. சாமு வந்து அமெரிக்காவுக்கு படிக்க போயிட்டான். நான் அங்கே தான் வளர்ந்தேன். எங்கே ஏஎஃப்டியில் தான் நான் வளர்ந்தது. அங்கேயே மேரேஜ் ஆயிடுச்சு. பாஸ்டர் நீதிமன்றத்துக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. நாகர்கோவில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எதுக்கு இன்னைக்கு சாட்சி சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேரும் அவங்க ஒரு கிளைமேட் வேன் வச்சு ஒரு வண்டி வச்சுருந்தாங்க. காரில் தான் நாங்கள் 2 பேரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். அப்போ இங்கே ஒரு ஹாஸ்டல் இருந்து ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் வரும்போது இந்த இடம் எல்லாம் எப்படி இருந்தது, வெறும் மேடும் பள்ளம் செம்மண் ரோடு புல்லுமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரோட அழகான ஒரு சபையை கொடுத்து இந்த அளவுக்கு அந்த சபை உயிரடைமா, இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்டபோது எல்லாம் உயிரடைஞ்சது போல இன்னைக்கு இந்த சபை இவ்வளோ உயிரடைஞ்சிருக்கு. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சாம், டேனி, விக்கி எல்லாருமே நாங்கள் கூட சேர்ந்து இருந்த அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சபையில வந்து நான் பார்த்தபடிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கடைசி ஒரு நிமிடத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுறதுக்காக நீங்களா சரி வாங்க. இந்த ஸ்தல போதகர் கெம்புராஜ் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பாதியில் எழுந்து போய் எங்கே தேடி ஏதோ ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் சொல்லி வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த நாளிலே கெம்புராஜ் அவர்கள் வந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ள பெருசாயா யாருக்கு ஸ்பீக்கருக்கா? சரி சாரி, மங்கள்ராஜ் ஐயா அவருக்கு செய்தியாளர் அவர்களுக்கு கனப்படுத்த வேண்டும் சொல்லி அவருடைய மன விருப்பம். இந்த நாளிலும் ஐயா அவர்கள் வந்து பரிசு பொருளை வழங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனுடைய பெயர் கொடை. இன்றைக்கு அது கூட சேர்த்து சொல்றது ஒரு வார்த்தையா. இன்றைக்கு நம்ம மத்தியில் செய்து கொடுத்த ஒரு தங்க சுரம் தான். தங்க சுரத்திலே தோட்ட சலிப்பு வராது. அது போல இப்ப நான் கொடையை விரிச்சுட்டேன். இன்னில இருந்து அவர் கொடை மன்னன். எல்லாம் கேட்டுங்க.
அந்த சுரங்கம் என்ற கொடை வல்லல். அதனால இம்மானுவேல் இந்தியன் சிட்டி சார்பிட அருமையான ஐயாவை ஆண்டவர் இந்தியா முழுசும் அல்ல மற்ற எல்லா நாடுகளுக்கும் தமிழ் மண்ணிலே பிறந்து அவர் இந்தியாவிலே இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கிறதற்காக இம்மானுவேல் இந்தியன் சீஃப் மினிஸ்டர் சார்பாக வாழ்ந்து 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 கொடை என்ற வல்லல் ஆக மாறி செயல்படும்படியாய் கர்த்தர் எடுத்து அவருடைய போர்த்தளத்திலே பெரிய ஆயுதமாக பயன்படுத்துவாராங்க. ஆமென், ஆமென். எல்லாம் போட்டோ இல்ல நான் வாங்கி போடாது இல்ல கேரக்டர் இஸ் த காட். சந்தோஷமா அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு காரியம், இலவச வேதாத்ம கல்லூரி நாங்கள் நடத்துகிறோம். அதில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இசை 5 மணி நேரத்திலே நீங்கள் வாசிக்கணும். எத்தனை மணி நேரம்? 5 வருஷமா நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. 5 மணி நேரத்தில் இசை வாசிக்கலாம், ராகத்தோடு பாடலாம். நீங்களே கீபோர்டு பீட் எல்லாம் போட்டு நீங்களே யாருக்கும் நீங்க காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வேத வசனங்களை சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறோம். ஒருவன் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். சத்தியத்தை சத்தியமா பேசினால ஒரு சர்ச்சில் பைபிள் காலேஜே எங்களுக்கு வேணான்ட்டாங்க. கேட்டுங்க, எப்படி இருப்பாரு? எப்படிமா அவங்களை நம்ம ஆயத்தப்படுத்த முடியும் அவருடைய வருகைக்கு? பாவம் செய்யக்கூடாதுன்னு பேசுறதுனால பைபிள் காலேஜே வேணாம். நம்ம என்னத்துக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க? நீங்க மெழுகு பூசி அவங்கள ஜால்ரா பண்ணி அப்படியே வழி நடத்த போறீங்களா? கடைசி வரையிலும் பரிசுத்தத்துக்கு நடத்த மாட்டீங்களா? என்னுடைய வேதாகம கல்லூரியுடைய பெயர் சீர்திருத்த எழுப்புதல் வேதாகம கல்லூரி. இங்க அன்பன் இருக்கிறாங்க. எப்படி எங்க வேதாகம கல்லூரி இருக்கும் என்று தம்பி இருக்கிறாங்க, கேளு, சாட்சி சொல்லுவாங்க. வேதாகம கல்லூரியோட சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி? பிராக்டிக்கல். 10-15 இடத்துல நடத்துறது. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 4 இடத்துல நடத்துறது. 9 மணி ராமாபுரம், 12 மணி கோடம்பாக்கம், 4 மணி திருவேற்காடு, 7 மணி மதுரவாயு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம். தொண்டை எப்படி ஆகிடுச்சு பாருங்க. இந்த வாய்ஸ் கிடையாது ஆக்சுவலா. மப்பேடுல சனிக்கிழமை, பெரும்பாக்கம் செவ்வாய்க்கிழமை. அப்படி எல்லா நாளிலும் 12 மணி நேரம் வேலை செய்யறேன் நானு. எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், வெல்டிங், அலுமினியம் ஃபேப்ரிகேஷன், பிவிசி டோர், நியான் போர்டு, எல்இடி போர்டு. இந்த ரோட்ல உள்ள போனீங்கன்னா என் வேலை பாருங்க, எவ்வளவு பெரிய போர்டு போட்டுருக்கேன். எல்இடி போர்டு வேலை செஞ்சுட்டு ஊழியத்துக்கு ஓடுறேன். சின்னமலை ஏடி சர்ச்சில் 4000 பேருக்கு டிவிஷனல் பாஸ்டா இருந்திருக்கிறேன். என் லீடர்ஸை கூட்டணும்னா 300 பேர். சரிங்களா? 5 வருஷம் ராஜஸ்தான்ல வெயிலையும் மழையிலையும் மிஷினரியா இருந்திருக்கிறேன். வட இந்தியாவில இந்துஸ்தான் வேதாகம கல்லூரியில் இருந்து வட இந்தியாவில போதகர்கள் ஐக்கியம் நடத்தாத கேபிட்டல் தலைநகரமே கிடையாது. நான் அவ்வளவு அருமையான வேத வசனங்கள். ஒரு அதிகாரம் தான். ஒரு அதிகாரம் எடுத்தனா 6 மாசம் நீங்க அதுக்குள்ளவே படிப்பீங்க. அப்படி கேளுங்க தம்பி, அவ்வளவு அருமையா இருக்கு சப்ஜெக்ட். இங்க கொஞ்சம் தொட்டுட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு யூதா புத்தகம் எடுங்க, 4 தடவை ரட்சிப்பு என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, 3 தடவை விசுவாசம் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, 3 தடவை பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, 3 தடவை பிரியமானவனே என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, 3 தடவை நித்தியம் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, 8 தடவை அவபக்தி உள்ளவன் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க. எப்படி படிக்கிறீங்க தெரியாது. ஒரு அதிகாரத்தை எடுத்து 6 மாசம் உங்க ஜனங்களுக்கு டீச் பண்ண வேணும்.
பிரசங்கம் பண்ண வேணாம். அந்த அதிகாரம் மறக்கமா அவங்க வாழ்ந்தாங்கல்ல, ஆவியான ஒரு குற்றவாளர் அதுக்கப்புறம் அவங்கள ஸோ நல்ல வேதாகம கல்லூரி வேணுன்றவங்க அந்த கைப்பிரதி என்கிட்ட வாங்கிக்கணும். சரிங்களா? அது 10-15 இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். முடிவு ஜெபம் அடியார் ஜெபிக்கிறேன். கண்கள் மூடுங்க. சுருக்கமா ஒரே நிமிடம். அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ரூத்து ஜெப ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை ஆவியாளர் எங்களை வழிநடத்தினீர். நாங்கள் ஞானமாய் நடத்தி இந்த நாளிலே முடித்த எல்லா கிருபைகளுக்காகவும் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நான் அதிகமாய் செய்வேன் என்று வாக்களித்த தேவன் கர்த்தர் இந்த காரியங்களை நிறைவேற்றினதுக்காகவும் இந்த ஸ்தலத்தை திறந்து கொடுத்த ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் சபை பிள்ளைகளுக்காகவும் இன்னும் அதிகமாய் இதோ திறந்த வாசலை உனக்குமாக வைத்துக்கேன்னு சொல்லி இந்த ஊழியத்துக்காக திறந்த வாசலை கொடுத்த கெம்பராஜ் அவர்களை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த தாசனை கூட அவர் அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்து வருகிறார். இன்னும் அதிகமாய் உதவி செய்ய அவர் குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. அப்படியா எங்க கூட இருந்து இதை நடத்தின அப்படியா SS ராஜையா அவர்களுக்காகவும் அப்படியா டிவி மூலியமாய் அநேக உலகங்களும் அதை பரப்பும்பட செய்து இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து அந்த காரியங்களை செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் அவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகமாய் இந்த ரூத்து ஜெப ஐக்கியத்தை நடத்தும் என்று சொல்லி ஆனி எஸ்தர் அவங்க தான் இதுக்கு இந்த கல்லின் மேல் சபை கட்டின் மேல் அவங்க தான் பேச மாட்டோமே அதற்கு ஊக்குவிக்காக அப்படியே சாந்தா மேரி அம்மாயியார் அவர்களே இந்த இடத்துல கூட்டி சேர்த்து ஊழியர்காலே இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்ய வேண்டும் சொல்லி அவருடைய மன விருப்பம். அதை கர்த்தர் இந்த நாளிலே அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றின எல்லா காரியங்களுக்காகவும் கொடான்கூடிய நன்றி செலுத்தும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நாளிலே அவருக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஊழியர்களை நடத்த அவருக்கும் நல்ல ஆலோசனைகளை அநேகர் அவரோடு கூட பயணிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நன்றி சொல்லி ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கோரி எவ்வளவு குயிக்க முடியுமோ அவளுக்கு முடிச்சிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த நாளிலே கர்த்தர் உண்டு பண்ணி இந்த நாளிலே நான் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நான் இன்னைக்கு சுவிசேஷம் அவரோட செஞ்சுக்கிட்டு அவங்களோட நான் 4 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நிறைய என்ன சொல்றது ஒரு குடும்பமா நாங்கள் நிற்கிறோம். இங்கே பாசனம் டேனியல், புருஷோத்தம் ஐயா, ராமன் ஐயா, ஆனி, வில்சன் பிரதர், இவங்கம்மா, இப்படி நாங்கள் ஒரு அதாவது சுவிசேஷ குரல்னு சொல்றது ஒரு குடும்பம். நாங்கள் ரிச்சர்டு, அலெக்ஸ், இவங்கெல்லாம் நாங்கள் எங்கே போனாலும் ஜாலியாக ஊழியத்தை செய்வோம். ஜாலின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். தென் அதே நேரத்தில் நாங்கள் ஊழியம் சொல்லி உள்ளே வந்துட்டோம்னா எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, அந்த பயம், கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும்ட்டு நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வருகிற மே மாதம் 25ஆம் தேதி கூட கூடலூர் பகுதியில் 5 நாள் ஊழியம். ஆனால் நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு பேரே லெஃப்ட் ரைட்டு. ஏன்னா லெஃப்ட் ரைட்டுன்றது அவளுக்கு ரைட்டு வராது, எனக்கு லெஃப்ட் வராது. சொன்னாதான் நகருவோம், காலு சொல்லும் நகர்னா நகருவோம். ஆனால் இன்னைக்கு மலை மேலே கொல்லி மலைன்னு ஒரு மலை, அந்த மலை எப்படியோ மஞ்சப்பரப்புல கொடைக்கானல் பகுதியில் 6 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் அந்த படி கிடையாது, மலை. அந்த மாதிரி பகுதியிலலாம் எங்களை கர்த்தர் வந்து ஊழியம் செய்ய வச்சிருக்காரு. எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரியா என் தாய் ஸ்தானத்துல இருந்து அணி என்ன பயணிக்க செய்கிறதுல நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இருக்கிறது எங்கோ, அவ இருக்கிறது எங்கோ. ஆனா எங்களை எதுக்கு ஆண்டவர் நினைச்சான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை
சொல்லுவாங்க, 2 பொம்பளைங்களை சேர்ந்துட்டு என்னவோ பண்றீங்கன்ற பேர் தான் எங்களுக்கு இது வரைக்கும் இருக்கு. எங்களுக்கு ஸ்டார்ட்ல மங்கள சகோதரிகள்னு பேர் வச்சாங்க புதுக்கோட்டையில எங்க சுசேஷப்பூரில் இருக்கிற தலைவர்கள்லாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் பட்ட பேர்களை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் மங்கள சகோதரிகளாக 4 வருஷம் கர்த்தர் எங்களை கிருபையா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற அனைவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலோடு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை பிரதிஷ்டப்படுத்தும்படி ரூத் ஜெப ஊழியம் இந்த கூடுகை கர்த்தர் அற்புத விதமாய் அதிசயமாய் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்த என் தேவனுக்கு நான் கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போது தன்னுடைய சகோதரிக்கு ஆனி அம்மா ஒரு gift கொடுக்குறாங்க. எல்லாரும் கரங்களை கட்டி மேம்படுத்தவும் அந்த போட்டோ கொடுத்துருங்க. கேமராவில் ஒரு கிருபை இருக்கின்றது. தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகாரத்துக்காக கிஃப்ட்டுக்காக பிஷப் பால் தாமஸ் ஐயா பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நீர் ஏற்படுத்த வேண்டும் ஆகாரத்துக்காக செபிக்கிறோம். புசிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவரின் ஆசீர்வதியும். இதை செய்த ஆண்டவரை கொடுத்த உதவி செய்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். முதலாவது கிஃப்ட் ஐயா வாங்கிட்டாங்க. 2வது கிஃப்ட் சாந்தாமா வாங்கிட்டாங்க. 3வது கிஃப்ட் தாமோதரன் ஐயாவுக்கு கொடுத்துட்டு நம்ம ஆசீர்வாதம் கொடுத்தோம். தாமோதரன் ஐயா எந்திரிச்சு வாங்க போட்டு பிடிக்கட்டும். அது அப்படிதான் எந்திரிச்சு இவர் தான் உண்மையான மூத்த சகோதரர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும், ரூத் ஜெப ஐக்கிய கூடுகையோடும், இங்கு வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களோடும் என்னென்றைக்கும் கூட இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். கனமகிமை தந்து பேப்புகள் தந்து தேவைகள் தந்திடுவார், தேசத்தில் உயர்த்திடுவார். கனமகிமை தந்து பேப்புகள் தந்து தேவைகள் தந்திடுவார், தேசத்தில் உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.